உருவப்படங்களை பொறுத்தவரை மதிப்பில்லாத வகையிலே அதை பயன்படுத்துவதும் வைத்திருப்பதும் வாங்குவதும் விற்பதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக சொன்னீங்க. நம்ம சகோதரர் நிறைய பேர் திருமண தாம்பூல பை விற்கிறாங்க. திருமண தாம்பூல பை இருக்கு இல்லையா, கல்யாண பை. அந்த பையில மாற்றுமத கடவுளோட உருவத்தை அச்சடித்து வெளியிடுறாங்க. அதை நம்ம கேட்கும்போது சொல்றாங்க, இதுக்கு நாங்கள் மதிப்பு தரலையே அப்படிங்கிறாங்க. ஆனா அதை வாங்கக்கூடிய மக்கள், குறிப்பிட்ட மதத்துடைய மக்கள் இந்த குறிப்பிட்ட கடவுள் தான் வேணும்னு சொல்லி வாங்குறாங்க. ஆனா இது எப்படின்னு சொல்லி நீங்க விளக்கணும். திருமணத்தின் போது பரிசு கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு தாம்பூல பையின்னு போட்டு தேங்காய் எல்லாம் போட்டு லட்டு எல்லாம் போட்டு ஜிலேபி எல்லாம் போட்டு வெத்திலை எல்லாம் போட்டு என்ன செய்வாங்க, ஒரு பையில வர்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பையில சாமிகளுடைய சிலைகள் உருவங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அச்சடிச்சு கொடுக்கிற வேலையை நம்ம செய்யலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது சில சகோதரர்கள் இந்த உருவத்தை மதிப்பில்லாத வகையில பயன்படுத்தலாம் இருக்குல்ல, உருவங்களை, அதை ஆதாரமாக கொண்டு இதை அடிச்சு கொடுக்கலான்னு சொல்றாங்க. அதான் கூடுமான்னு அவர் கேட்கிறார். இதை நல்லா நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். உருவம்ங்கிறது வேற, வழிபாட்டுக்குரியது என்பது வேற. அப்ப நல்லா கவனிங்க. அதாவது உருவத்தை சில நேரங்களில் நம்ம அனுமதி இருக்கிறது. என்ன உருவம்? பேப்பர்ல வச்சிருக்கிறது, மதிப்பில்லாம தூக்கி போடக்கூடிய விஷயங்கள், சின்ன உருவங்கள், சின்னதுக்கு ரசூலுல்லாஹ் ரூபா நோட்ல எல்லாம் இருக்குல்ல, ரூபா நோட்டு கிழிச்சு எறிஞ்சிட முடியுமா? சின்னதா இருந்தா மார்க்கு தப்பு கிடையாது. சில கைலி வாங்குறோம், அதுல ஒரு கம்பெனி பிராண்ட் போட்டு அதுல உருவங்கள் வச்சிருப்பாங்க. அது மாதிரி சின்ன சின்ன உருவங்கள் இல்ல ரஹமன் பி சௌபின், ஆடையில ஒரு சின்ன உருவம் பரவாயில்லை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அது அந்த நவீன பிரச்சனை தீர்வுகள்ங்கிற புக்ல நீங்க பாத்துக்கலாம். அதுல விதிவிலக்கு இருக்குது. அதனால நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டா, மரியாதை இல்லாத வகையில் பயன்படுத்தக்கூடிய உருவங்களாக இருந்தால் அதை நீங்க வைத்துக் கொள்ளலாம் என்றால் செஞ்சு கொடுக்கலாம். சின்ன உருவங்களை வச்சுக்கலாம் சொன்னா செஞ்சு கொடுக்கறது தப்பு இல்லைங்கிறத நம்ம சொன்னோம். அதை காரணமா வச்சு இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த சாமி சில பையில உரம் தூக்கி போட்டு போயிடறாங்க, மரியாதை இல்லாம என்ன செய்யறாங்க, அது தவறு இல்லைன்னு வர்றாங்க. ஆனா உருவப்படம் என்பதுல வழிபாட்டுக்குரியதை பிரிச்சு தான் மார்க்கம் பாக்குது. வழிபாட்டுக்கு உரியதுன்னு வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு சின்ன உருவம் கூடாது இருக்குது. அந்த சின்ன உருவமே முருகனுடைய உருவமா இருந்தால், சின்ன உருவமே விநாயகருடையதா இருந்தால், ஒரு நகைக்கடையில சின்னதை அவ்வளவுதான் செய்யறாங்க, அது ஒரு வழிபாட்டுக்கு உரியதாக இருக்கிறது, ஒரு சிலுவையாக இருக்கிறது. அதெல்லாம் ஒரு பூஜைக்கு உரியதோ ஒரு கடவுள் தன்மை உள்ளது என்று நினைப்பார்களே. ஆனால் அதுல ரசூலுல்லாஹ் சின்னதுக்கு அனுமதி கொடுக்கல. நகான் பையில் அஸ்னாம், வழிபாட்டுக்கு உரியதை விற்க கூட தடுத்தார்கள். உருவங்களுக்கு தடுக்கும் போது சின்னதுன்னா பரவாயில்ல, விளையாட்டு பொருள பரவாயில்ல, அது மதிப்பில்லாத முறையில் பயன்படுத்தினா பரவாயில்லைன்னு சொன்னாங்க. அந்த உருவங்கள்ல ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, வித்தியாசப்படுத்துறாங்க. வழிபாட்டுக்கு உரியதை நீங்கள் விற்க கூடாதுன்னுட்டாங்க. வழிபாட்டுக்கு உரியதுல சின்னதா இருந்தாலும் சரி, உலகானு தான் இருக்குது. நக அளவுக்கு தங்கத்துல அவ்வளவுதான் செய்ய முடியும். தங்கத்துல 1.5 கிலோ செஞ்சு மாட்டிக்கிற முடியும் கழுத்துல. அப்ப கழுத்துல ஒரு டாலர் மாதிரி போடுறாங்க, சின்னதா என்ன இருக்கு, ஒரு சாமி படமோ ஒரு கதை வச்சிருப்பாங்க. இதை செஞ்சு ஒரு நகைக்கடையில் வைக்கலாம்னு வைக்க கூடாது. அது சின்னதானே, அது உருவத்துக்கு வராது. சின்னதா உங்க பாப்பா படத்தை செஞ்சு வை, மார்க்கம் கேள்வி கேட்காது. அது கூட நகையில மாட்டும்போது அந்தஸ்தா வைக்கிற மாதிரி போயிடும். நகையில வைக்கிறது என்பது அலட்சியமா தூக்கி போடுற ஒரு கணக்குல இது வராது. அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தாம்பூல பையா இருந்தாலும் சரி, டிஜிட்டல் பேனரா இருந்தாலும் சரி, அது மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது. நம்ம அதை செஞ்சு கொடுத்துட்டு சின்ன உருவம் அல்லது இது மதிப்பு இல்லாம தூக்கி போடுறாங்க, மதிப்பு இல்லாம தூக்கி போட மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கிறது. அது மதிப்பு இருக்க போய் தான் அந்த படத்தை அடிச்சு என்ன செய்யறாங்க, விற்பனை பண்றாங்க. அது ஒரு கண்ணியமா தூக்கி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க மரியாதைக்கு ஒரு டயத்துக்கு தான் இருக்கும். பிள்ளையார என்ன செய்யறாங்க, சதுர்த்தின்னு கொண்டாடுவாங்க. அந்த நேரத்துல பூஜை எல்லாம் நடக்கும். அப்புறம் என்ன செய்வாங்க, கிரேனை வச்சு தூக்கி வண்டியில ஏத்தி கொண்டே கடல்ல வச்சு கரையாதா அடி ஆளால் அடிச்சு புட்டி அமுக்கி பிந்தி அவமரியாதை செய்வாங்க. அதை பார்க்க கூடாது. அந்த ஒரு செகண்ட்ல அதுக்கு பூஜை நடக்கும், அவ்வளவுதான். அவங்க பூஜை எப்படி இருக்கும் கேட்டா, ஒரு சின்ன ஒரு டைமுக்கு என்ன செய்யும், பூஜை நடக்கும். அது மறந்த பிறகு அப்புறம் சாதாரண பொருளாக்கி என்ன செய்வாங்க, தூக்கி அவங்கள போட்டு கடாசுவாங்க. அதனால அந்த மாதிரி பையன் வாங்கும்போது பூஜையை தான் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அலட்சியப்படுத்துவது என்பது அவங்கள்ட்ட இயல்புல உள்ளது. பெரியதையும் அப்படிதான் செய்வாங்க, சின்னதை மட்டும் செய்ய மாட்டாங்க. பெருசே என்ன செய்வாங்க, அதை பூஜை செஞ்சு முடிச்சோன்னு தூக்கி தெருவில் தூக்கி போட்டுருவாங்க, சாதாரண பொருள் மாதிரி ஆக்கிடுவாங்க. அதனால அது தவிர்க்கப்பட வேண்டியது. உருவப்படத்துக்கு உரியது வழிபாட்டுக்கு உரியது பொருந்தாது.